ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் வோல்டேஜுக்கும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம நிறைய பேர் ரெண்டுமே ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அப்படி ஒன்றுன்னு சொல்லிட முடியாது. அதுக்கு ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. ஃபார்முலா, டெஃபினேஷன், எஸ்ஐ நோட் எல்லாமே ஒன்று தான். பட் அதை புரிஞ்சிக்கிற விதம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸை தான் நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரி, நம்ம கரண்ட்டை யூஸ் பண்ணாத நாட்களே கிடையாது. கரெக்டாக? இப்போது நம்ம ஒரு வேளை கரண்ட்டு டிம் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஓகே லோ வோல்டேஜ், அதனால தான் கரண்ட் ஏரியல, இல்லை ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், எப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இப்போது வோல்டேஜ்னால் என்ன முதல்ல? ரைட், அதுக்கு முன்னாடி கரண்ட்டுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட ஒரு சிம்பிள் சர்க்கியூட் இருக்குது. இங்கே அந்த சிம்பிள் சர்க்கியூட்டில் பல்ப் இருக்குது. இது ஸ்விட்ச், எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்விட்ச்சு. கீன்னு சொல்லுவோம் நம்ம. இது செல். ஸோ இது டியூரசெல் இருக்குது. சும்மா ஒரு இதுக்காக தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் நம்ம ப்ராப்பராக எக்ஸாம்பிள் இந்த மாதிரிலாம் வரையக்கூடாது. இந்த டியூரசெல்லை ரிமூவ் பண்ணிடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய கோடும் சின்ன கோடும் இருக்கும். பெரிய கோடு பாசிட்டிவ் டெர்மினல், சின்ன கோடு நெகட்டிவ் டெர்மினல். ஒரு ஷேக் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த டியூரசெல், அந்த செல்லை கனெக்ட் பண்ணிடுறேன். மறுபடியும் கனெக்ட் பண்ணுவோமா? ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது நான் இங்கே சுவிட்சு போட்டேன்னா இங்கே பல்பு க்ளோ ஆகும். ஏன் க்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி வீடியோவில் கரண்ட்டை பற்றி தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். அது பார்க்கலன்னா தயவு செய்து பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது நான் மறுபடியும் சுவிட்சை ஆஃப் பண்ணுறேன். மறுபடியும் ஆன் பண்ண என்னாகும்? கரண்ட்டு க்ளோ ஆகும். ஆன் பண்ண அடுத்த செகண்ட் என்னாகும்? இந்த நெகட்டிவ் டெர்மினல் இருந்தால் அப்படியே அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படியே ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அப்போது எலக்ட்ரான்ஸ் ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆச்சுன்னா அங்கே கரண்ட் ஃபார்ம் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக பல்பும் க்ளோ ஆகும். ரைட், அப்போது நம்ம கரண்ட்டை என்னன்னு சொல்லலாம்? ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் கரண்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுக்கலாம். I is equal to flow of charge per unit time called கரண்ட்டுன்னு சொல்லிடலாம். ரைட், SI யூனிட் ஆம்பியர். இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ வோல்டேஜ்னால் என்னென்னு பார்ப்போம். கம்மிங் பேக் டு த ஸ்விட்ச், ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணால் பல்பு ஆஃப் ஆயிரும். மறுபடியும் ஆன் பண்ண என்னாகும்? அப்படியே எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகணும்னா அதுக்கு எனர்ஜி தேவை. இப்போ நாமளே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா நமக்கு எனர்ஜி தேவை. எனர்ஜி இருந்தாலும் நம்மளால் நடக்க முடியும், ஓட முடியும், வேலை பார்க்க முடியும். அதே மாதிரி தானே எலக்ட்ரான்ஸும். இப்போது இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் சுவிட்சை ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கும். சுவிட்சை ஆன் பண்ண உடனே அப்படியே எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்கியூஸ் மீ. ரைட், இப்போது இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா இந்த எலக்ட்ரானை புஷ் பண்ணுறதுக்கு நாம் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும். கரெக்டாக? இப்போது தெருவில் ஒரு கல் இருக்குது. அந்த கல் அப்படியே சும்மா நடுவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, டிஸ்டர்பன்ஸாக. அந்த கல்லை நம்ம புஷ் பண்ணி ஓரம் தள்ளணும். அப்படி ஓரம் தள்ளணுன்னா, நம்ம புஷ் பண்ணணுன்னா நம்ம ஒரு வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா தான் அந்த எலக்ட்ரான் அங்கே வரைக்கும் மூவ் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே எலக்ட்ரான் இருக்குன்னா, எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகணுன்னா, இது மூவ் ஆகணுன்னா நாம் ஒரு வேலை பார்க்கணும். அந்த வேலைக்கு பேர் தான் என்னது? வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். வேலை எப்படி பார்க்குறோம்? இங்கே செல்லு கனெக்ட் பண்ணுறதுனால அந்த கெமிக்கல் எனர்ஜி இருக்கும். அந்த கெமிக்கல் எனர்ஜி என்ன பண்ணும்? இந்த எலக்ட்ரானை புஷ் பண்ணும். இந்த சுவிட்ச் ஆன் பண்ண உடனே என்னாகும்? புஷ் பண்ணும். புஷ் பண்ணால் என்னாகும்? அப்படியே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பல்பு க்ளோ ஆயிரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வோல்டேஜ்னால் என்ன? இட் இஸ் ஒர்க் டன். வோல்டேஜ் இட் இஸ் ஒர்க் டன். எது மேலே ஒர்க் டன் பண்ண பார்க்குறோம்? எது மேலே வேலை பார்க்குறோம்? சார்ஜ் மேலே வேலை பார்க்குறோம். ஸோ வோல்டேஜ் இஸ் ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். ஒரு சார்ஜ் இங்கே இருக்கும்போது அந்த சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேலை பார்க்குறோம். அந்த வேலைக்கு போய் தான் ஒர்க் டன், வோல்டேஜ்னு சொல்லலாம். எஸ்ஐ யூனிட் என்னது? எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க் டன் ஜூல். எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ் கூலும். இந்த ஜூல் பார் கூலுமை நம்ம வோல்ட்டுன்னு கூட சொல்லலாம். இதுதான் எஸ்ஐ யூனிட் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். நமக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். கரண்ட்டு வீடியோவில் இதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பேன். 1 கிலோவில் 100 கிராம், 1000 கிராம் இருக்கும். அதே மாதிரி 1 வோல்ட்னால் நம்ம எப்படி தான் ஃபீல் பண்ணுறது, எப்படி தான் புரிஞ்சிக்கிறது? அது ஒரு கேள்வி இருக்குது. கரெக்டாக? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு கூலும் சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம். ரைட், இங்கே ஒரு கூலும் சார்ஜ் இருக்குது. இந்த ஒரு கூலும் சார்ஜ் மேலே நான் ஒரு ஜூல் ஆஃப் ஒர்க் டன் நான் பார்த்தேன்னா, ஒரு ஜூல் ஆஃப் வேலை பார்த்தேன்னா அதுக்கு பேர் 1 வோல்ட்டுன்னு சொல்லலாம். இப்போது இங்கே பாருங்களேன், 1 வோல்ட்னா என்னது?
ஜூல் பர் கூலும். எஸ் யூனிட் ஆஃப் வோல்டேஜ் வோல்ட், வீனே போட்டிருக்கேன். எஸ் யூனிட் ஆஃப் ஒர்க் டன் ஜூல், எஸ் யூனிட் ஆஃப் சார்ஜ் வந்து கூலும். இப்போது 1 கூலும் சார்ஜ் மேலே 1 ஜூல் ஒர்க் பார்த்தா அதுக்கு பேர் 1 வோல்ட்டுன்னு சொல்லலாம். கரெக்டாக? இன்கேஸ் 1 கூலும் சார்ஜ் மேலே மறுபடியும் அதை ரேஸ் பண்ணிடுவோம். 1 கூலும் சார்ஜ் மேலே 2 ஜூல் ஒர்க் பார்த்தா அதுக்கு பேர் 2 வோல்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ 1 கூலும் சார்ஜ் மேலே 4 ஜூல் ஆஃப் வேலை பார்த்தா அதுக்கு பேர் 4 வோல்ட்டுன்னு சொல்லலாம். ரைட்டா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது வோல்டேஜ்னால் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, அதுவும் ஒரு கேள்வி இருக்குது. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் சிம்பிள் V, அதே ஒர்க் டன் பர் கூலும் சார்ஜ் தான், SI யூனிட்டும் சேம் தான். ஆனால் புரிஞ்சிக்கிற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். வோல்டேஜ்னால் என்ன, இங்கே இருக்கிற சார்ஜை புஷ் பண்ணுறதுக்கு தேவையான வேலை, அது வோல்டேஜ். ஆனால் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து செல்லில் நடக்கிற வேலை கிடையாது. நம்ம வந்து டைரெக்டாக எங்கே போடணும், பல்புக்குள்ளே என்ன நடக்குது அங்கே டைரெக்டாக நம்ம போயிடணும். ரைட்டா? இப்போது நான் செல்லை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன், எலக்ட்ரானை புஷ் பண்ணுறேன். இந்த சார்ஜஸ் என்ன பண்ணும், சார்ஜ் எலக்ட்ரானை, ஓகே ஏதோ ஒன்று. இந்த சார்ஜஸ் வந்து எனர்ஜிஸை கேரி பண்ணும் இந்த பார்ட்டில். ரைட்? இந்த நெகட்டிவ் டெர்மினல் பார்ட்டில் எனர்ஜியை கேரி பண்ணும். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பல்பை க்ளோ பண்ணுறதுக்காக செலவழிக்கும். ரைட்? மீதி இருக்கிற எனர்ஜி வந்து இந்த சைடு வந்துடும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இந்த நெகட்டிவ் டெர்மினல் வந்து பல்ப் வரைக்கும் ஒரு 10 ஜூல் பர் கூலும் இவ்வளோ எனர்ஜியை கேரி பண்ணுது. 1 கூலும் சார்ஜ் மேலே 10 ஜூல் ஆஃப் எனர்ஜி இருக்குது. அதுதான் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். இந்த சைடு 10 எலக்ட்ரான்ஸ் வந்து 10 ஜூல் பர் கூலும் கேரி பண்ணுது. இந்த பல்பை க்ளோ பண்ண வைக்கிறதுக்காக என்ன பண்ணுன்னா, இங்கே வந்து ஒரு 2 ஜூல் பர் கூலும் செலவழிச்சிருச்சு. இந்த சைடு வரும்போது பல்ப் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், மீதி என்ன இருக்கும், 10ல் 2 போச்சுன்னா 8 ஜூல் பர் கூலும் இருக்கும். இங்கே 8 ஜூல் பர் கூலும் இருக்கும். ரைட்டா? இப்போது இதை வந்து ஹை பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். இந்த சைடு பல்ப்க்கு இந்த சைடு வந்து லோ பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். இந்த ஹை பொட்டென்ஷியலுக்கும் லோ பொட்டென்ஷியலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். இப்போது 10 - 8 2. இப்போது 10 ஜூல் பர் கூலும் கேரி பண்ணிச்சு, 2 ஜூல் பர் கூலும் வந்து பல்பை க்ளோ பண்ணுறதுக்காக செலவழிச்சிச்சு, மீதி இந்த சைடு வந்துடுச்சு. இது வந்து ஹை பொட்டென்ஷியல், இது வந்து லோ பொட்டென்ஷியல். அப்போது ஹை பொட்டென்ஷியலுக்கும் லோ பொட்டென்ஷியலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வோல்டேஜ்னால் என்ன, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்னன்ட்டு. வோல்டேஜ்னால் எனர்ஜி, எலக்ட்ரானை புஷ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி இல்லைனா ஒர்க் தான் வந்து வோல்டேஜ். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் ஒரு பல்பை க்ளோ பண்ண வைக்கிறதுக்கு செலவழித்த எனர்ஜி தான் என்னது, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். பல்பு மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸை ரன் பண்ண ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி செலவழிச்சோ அதுதான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வோல்டேஜுக்கும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் நான் தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம வந்து அளக்கணும். எப்படி தான் அளக்கிறது, ஒரு டிவைஸ் தேவைப்படும். அந்த டிவைஸ் பேர் தான் என்னது, வோல்ட் மீட்டர். அந்த வோல்ட் மீட்டரை எப்பயுமே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வோல்ட் மீட்டர். இந்த வோல்ட் மீட்டரை எப்பயுமே நம்ம வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். ஏன் ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இங்கே இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான டிவைஸ் தான் இந்த வோல்டேஜ். இந்த பல்பை க்ளோ பண்ண செலவழித்த எனர்ஜி தான் வந்து என்னது, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதை தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். அப்போது கரண்ட்டை நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், பேரலாக கனெக்ட் பண்ணணும். இந்த வோல்ட் மீட்டர் வந்து என்னது, பேரலாக கனெக்ட் பண்ணணும். சரி, இதுக்கு செலவழித்த எனர்ஜியை தான் நம்ம வந்து கணக்கு போகிறோம், விச் மீன்ஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை தான் கால்குலேட் பண்ணுறோம். அதனால் பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். ஏன் ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணணும், இது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியான ஒரு பாத்தை தான் சூஸ் பண்ண ட்ராவல் ஆகிறதுக்கு. இன்கேஸ் இந்த வோல்ட் மீட்டர் வந்து பல்போட கம்மியான ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பல்ப் வழியாக போகாது. லோ ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ அது வழியாக தான் போகும். வோல்ட் மீட்டர் லோ ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் வழியாக அந்த வோல்ட் மீட்டர் வழியாக தான் போகும். ஆனால் பல்பு க்ளோ ஆகாது. அதனால் என்ன பண்ணணும்,
எலக்ட்ரான் வந்து வோல்ட் மீட்டருக்குள்ளே நுழையாமல் பார்த்துக்கணும். அதனால் வந்து என்ன பண்ணணும், அந்த வோல்ட் மீட்டரை ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணணும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டைரெக்டாக பல்ப் வழியாக போயிடும், கரண்ட்டுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ சப்ஸ்கிரைப் தென் வில் கெட் மோட்டிவேஷன் டு அப்லோட் லைக் தீஸ் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.